முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ், துணைத் தலைவர் சசிகுமார் மற்றும் செயலாளர் அறிவழகன் ஆகியோர் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நெடுநாட்களாக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று. கடந்த ஆட்சியிலே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பாதியிலே கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதை சுட்டிக்காட்டி தி அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் பில் அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆம் ஆத்மி கட்சி வழக்கறிஞர் அணி தலைவரும் தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் உறுப்பினருமான எம் வேல்முருகன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். ஏற்கனவே தாவேகாவில் இணைந்த தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் எஸ் பிரபாகரன், தமிழ்நாடு பார் கவுன்சில் முன்னாள் தலைவர் சி செல்வம், நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் அணி முன்னாள் தலைவர் சங்கர், சசிகலா தரப்பு முன்னாள் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆகியோரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக மாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா வழிகாட்டி பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று 263 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கி பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் என்பதை வெளிநாட்டு பயணிகள் உணர வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்களிடம் கூறியதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கிருந்து வெளிநாட்டு பயணிகள் அவங்க அந்த ஊரில் போய் இதை சொல்லணும். அந்த அளவிற்கு இங்கே சுற்றுலா தலங்கள் மட்டுமல்லாமல் இங்கே செல்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்பதை உணர வேண்டும் என்ற அந்த அளவில் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேஷ்குமார், தமிழ்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் பாரம்பரிய பண்பாட்டு வரலாற்று சின்னங்களை அறிந்து கொள்ளவும் பயிற்சி பெற்ற சுற்றுலா வழிகாட்டிகள் உதவுவார்கள் என்றார். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் அனைத்து தீர்மானங்களையும் தீர்மான பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிராம மக்கள் போதிய அளவில் பங்கேற்காமல் அதிகாரிகளே கிராம சபையை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் எனவும், போதிய அளவில் பொதுமக்கள் பங்கேற்புடன் முறையாக கிராம சபை கூட்டங்களை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. மேலும் பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அதிகாரிகளால் பகலவாடியில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுதாரர் கோரியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு சார்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில்வே பாலங்கள், தண்டவாளங்களின் ஓரங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இணைந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணிகள் குறித்து ரயில்வே எஸ்பி ராஜன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மோப்பநாய் உதவியுடன் ஆய்வு நடத்திய ரயில்வே போலீசார் ட்ரைக் என்ற 3 சக்கர வாகனங்களில் நடைமேடைகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த ஓப்பன் லைன் பெட்ரோல் சொல்லி மாவட்ட காவல்துறையோட நாங்கள் டைப் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் டிபேட் பண்ணிக்கிறோம். அவங்க மூலியமாக எல்லாமே நம்ம சென்னை மாவட்டம் ரயில்வே காவல்துறை பொறுத்தவரையிலும் இங்கிருந்து அப் டு கோயம்புத்தூர் வரைக்கும் டே நைட்டு எல்லாமே அவங்களோட சேர்ந்து அந்த ரோந்து பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதேபோல் முக்கிய ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து பெருந்துறை அருகே விவசாயிகள் விடிய தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் அணை மூலம் 2,47,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தட்டப்பள்ளி, அரக்கன்கோட்டை மற்றும் காலிங்கராயன் வாய்க்கால்களில் ஏற்கனவே தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கீழ்பவானி கால்வாயில் உயிர்நீர் திறக்க கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கடந்த 11ஆம் தேதி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தண்ணீர் திறக்க மாவட்ட ஆட்சியர் மேலும் கால அவகாசம் கேட்டதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தண்ணீர் திறக்கும் வரை காத்திருப்பதாக கூறி போராட்டத்தை தொடங்கினர். எங்களுடைய பயிர்கள், நீண்டகால பயிரான தென்னை, வாழை, இப்படி குடிநீருக்கு இல்லாத கீழ்பவானி பாசன பகுதி முழுவதும் வறட்சி நிலவுவதனால எங்களுக்கு அந்த சுதந்திர தினத்தையே எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு அந்த உயிர் தண்ணி கிடைச்சாலே எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. தண்ணீர் திறப்புக்கான அரசாணை வரும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகத்தில் புகுந்து அலுவலரை அவமரியாதை செய்த தாவிக நிர்வாகியை கண்டித்து பழனி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவிக நிர்வாகியான மணிகண்டன் என்பவர் பழனியை அடுத்த தாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று ஆய்வு என்ற பெயரில் ஊராட்சி செயலர் தண்டபாணியிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்போது தாவிக நிர்வாகி இருக்கையில் அமர்ந்திருக்க தண்டபாணி நின்றிருந்தபடி பதிலளித்தார். இந்த நடவடிக்கை அரசு அலுவலரை அவமரியாதை செய்யும் வகையில் இருப்பதாக கூறி பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அலுவலர்களை அவமரியாதை செய்யும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அரசு அலுவலகங்களில் அரசியல் தலையீடு இல்லாத சூழலை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டு வழக்கில் ஒருவர் மீதான விசாரணைக்கு மட்டும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரமேஷ் என்பவர் தன் மீதான விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரமேஷ் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. சென்னையின் முதன்மை பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் ரயில் நிலையம் தீபாவளி பண்டிகைக்கு முன்போ அல்லது பின்னரோ திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பேட்டியளித்த சென்னை கோட்ட ரயில்வே கூடுதல் மேலாளர் செந்தில்குமார் சென்னை கோட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து விளக்கினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை 720 கோடி ரூபாய் செலவில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் ஸ்டேஷனில் மக்கள் ஜிஎஸ்டி ரோட்டை கடந்து வரணும்னா ரோட்டில் வர முடியாதுங்க இருக்கா. அவங்க ஸ்கைவாக் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டே போடுறாங்க. அந்த ஸ்கைவாக் ஒரு 30% ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரயில்வே போர்ஷனில் அந்த ஸ்கைவாக் இன்னும் முடியல. அதை செய்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ட்ராக்குக்கு அக்ராஸ் அவங்க லான்ச் பண்ணுறது, அந்த ஸ்கைவாக் போடுறதுக்குரிய பணிகள் இப்போ நடத்துது. அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான சாங்ஷன் நம்ம ரயில்வேலேருந்து கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செய்யலாம், ஃபர்தராக அந்த கிளம்பாக்கம் ஸ்டேஷனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்காக ஒரு டிராஃப்ட் ஆல்ரெடி ரயில்வேக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் போய்கிட்டு தான் இருக்குது. ரயில்களில் வழங்கப்படும் கேட்டரிங் சேவைகளில் QR கோட் அடிப்படையில் குறைதீர் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக செந்தில்குமார் கூறினார். QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் கேட்டரிங் தொடர்பான புகார்களை பயணிகள் எளிதாக அளிக்க முடியும் என்று அவர் விளக்கம் அளித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தமல்லி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சித்தமல்லி, நொச்சியூர், செருகளத்தூர், குமட்டித்திடல் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அன்றாட தேவைகளுக்கே கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சித்தமல்லி கடைவீதியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராமத்துல எல்லாம் தொடர்ந்து 2 மாசமா சுத்தமா தண்ணியே வரல. இதனால பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்கள்ல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம பொம்பளைங்க பொழுதனைக்கு அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. நாங்களும் எல்லா அதிகாரிகிட்டையும் தொடர்ந்து முறையிட்டு பார்த்தோம், தண்ணியே வரல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம பல கிலோமீட்டர் ஜனங்க அலைய வேண்டியதா இருக்குது. அவங்க வேலைக்கு போகாம தண்ணி வேலையாவே மெனக்கட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. போய் அழைச்சி கொண்டுட்டு வருது. வீட்டுல பங்கன் நடக்குது, தண்ணி இல்லாம வர்றவங்களுக்கெல்லாம் பாட்டில் தண்ணி அந்த டயத்துல எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அதனால பங்கன் நடத்துறதே நாங்க ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் சார். அதனால எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க. அதெல்லாம் சாப்பாடு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களின் போராட்டத்தால் முத்துப்பேட்டை மன்னார்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதியின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி மோசடி செய்த பெண் நீதிமன்ற ஊழியருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு விபத்து வழக்கில் 10,565 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அப்போது நீதிமன்ற ஊழியராக பணியாற்றிய அறிவுச்செல்வி உத்தரவு நகலை திருத்தி நீதிபதியின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி 4,78,000 ரூபாயை தனது பெயருக்கு மாற்றியுள்ளார். மேலும் இதே முறையில் 38,79,982 ரூபாயை தனது பெயர், மகன் வரதராஜன் மற்றும் உறவினர் தமிழரசன் பெயர்களுக்கு மாற்றி மோசடியில் ஈடுபட்டார். இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் அறிவுச்செல்விக்கு 37 ஆண்டுகள் சிறையும் அவரது மகன் மற்றும் உறவினருக்கு தலா 22 ஆண்டுகள் சிறையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.
சென்னையில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மதுபோதையில் காரை ஏற்றி 12 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கில் தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு எழும்பூரில் நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சென்னை 7வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த ஜூலை 30ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்தும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் ஷாஜி புருஷோத்தமன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஷாஜி புருஷோத்தமன் தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிபதி மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடுமையான வெயில் ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும் நிலையில் மாலை நேரங்களில் அவ்வப்போது திடீரென மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் குறுவை நெல் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் காற்றுடன் கூடிய மழையால் சாய்ந்து மழை நீரில் நனைந்து சேதமடைந்தன. ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், திருக்கண்டீஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. நேற்று பஞ்ச மழையில் விவசாய நிலம் சுத்தமாக எல்லாம் மழை தண்ணியில் தேங்கி நின்று எல்லாம் அழிவுக்கு காரணமாயிட்டு. இந்த சூழ்நிலையில் இதுவரைக்கும் 28,000 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கிறேன். நெல் எல்லாம் முளைக்கிற தருவாயில் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து ஏதாச்சும் இழப்பீடு வழங்கினா மட்டும்தான் மேற்பட்ட விவசாயத்தை என்னால் செய்ய முடியும். மழையால் சாய்ந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய கூடுதல் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து நாணயம் மற்றும் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த கல் ஆயுதம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள கபிலர் குன்றை சுற்றியுள்ள பகுதிகளில் தென்பெண்ணை நதிக்கரை நாகரிக ஆய்வுக் குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கல் ஆயுதம், நீல நிற கண்ணாடி மணி, ராஜராஜ சோழனின் செப்பு காசு ஆகியவற்றை கண்டெடுத்தனர். 18 சென்டிமீட்டர் நீளம், 4.5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஈட்டி போன்ற கல் ஆயுதம் புதிய கற்காலத்தைச் சேர்ந்தது என்றும், நீல நிற கண்ணாடி மணி சங்க காலத்தைச் சேர்ந்தது என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செப்பு நாணயத்தை ஆய்வு செய்ததில் திருக்கோவிலூரில் பிறந்து சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் கிபி 985 முதல் 1014 வரை ஆட்சி காலத்தைச் சேர்ந்த சோழனின் செப்பு நாணயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கண்டெடுக்கப்பட்ட கல்லாயுதங்கள், ராஜராஜ சோழனுடைய காசு மற்றும் வரலாற்று கால மணிகள் இதெல்லாமே அவர்கள் கண்டெடுத்திருக்காங்க. இதனுடைய காலம்னு பார்க்கும்போது 1 லட்சம் ஆண்டுக்கும் முற்பட்டது தான் கல்லாயுதங்களாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வரலாற்று காலமான ராஜராஜனுடைய செப்பு காயினும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான மணிகளும் இங்கே கண்டெடுத்திருக்காங்க. ஆக இது தொடர்ச்சியான ஒரு வரலாற்று இடங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தென்பெண்ணை ஆறு. திருக்கோவிலூர் நகரில் மீண்டும் ஒருமுறை அகழ்வாய்வு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என தென்பெண்ணை நதிக்கரை நாகரிக ஆய்வுக் குழுவின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் வெளியுறவு கொள்கையை சர்ச்சையான விதத்தில் விமர்சித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி உலக தலைவர்களை பிரதமர் மோடி ஆற தழுவுவதை கிண்டல் செய்தார். வெளியுறவு கொள்கை என்றால் உலக தலைவர்களை கட்டிப்பிடிப்பதுதான் என்று பிரதமர் மோடியின் மனதில் எப்படி நுழைந்தது என்று தெரியவில்லை என்று ராகுல் குறிப்பிட்டார். மேலும் ஒருபடி மேலே சென்று மேடையில் நின்றிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீட்சித்தை கட்டிப்பிடித்து ராகுல் காந்தி செயல் விளக்கம் காட்டியது பாஜக தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மறுபுறத்தில் இத்தாலி பிரதமர் மெலோனி என்று நினைத்து கட்டிப்பிடிக்கவில்லை தானே என்று ராகுலிடம் சந்தீப் தீட்சித் கேட்ட செயலும் கடும் கண்டனங்களை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் மாநாட்டு மேடையில் அரங்கேறிய சர்ச்சையான உரையாடல்களுக்கு ஒன்றிய அமைச்சர் JP நட்டா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இப்படி ஒரு எதிர்க்கட்சித் தலைவரை பார்ப்பது மட்டும்தான் பாக்கியிருந்தது என்றும், இது இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம் என்றும் நட்டா சாடியுள்ளார். இந்திய கிரிக்கெட்டின் அனைத்து பிரிவுகளையும் நிர்வகிக்கும் வகையில் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் என்ற புதிய பொறுப்பை உருவாக்கி அதற்கு VVS லட்சுமணை நியமிக்க BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் தற்போது பெங்களூருவில் உள்ள BCCIயின் சிறப்பு மையத்தின் தலைவராக உள்ளார். இந்நிலையில் லட்சுமணின் ஒப்பந்தத்தை நீட்டித்து அதோடு கூடுதலாக கிரிக்கெட்டின் இயக்குநராக கூடுதல் பதவி வழங்க BCCI முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய பொறுப்பில் லட்சுமண் போட்டி அட்டவணை உருவாக்கம், வீரர்கள் தேர்வு உள்ளிட்டவற்றை மேற்பார்வையிடுவார்
என சொல்லப்படுகிறது. ஆனால் BCCI தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அரிய வகை லார்கிப்பான் குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து குரங்கின் உரிமையாளர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். நடிகர் விக்ரம் சமீபத்தில் அரிய வகை லார்கிப்பான் மனித குரங்குடன் விளையாடி வீடியோ வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து வனத்துறை விசாரணை நடத்திய போது இக்குரங்கு பெருந்துறையைச் சேர்ந்த தொழிலதிபர் கேசவநாதனுக்கு சொந்தமானது என தெரிய வந்தது. இதனையடுத்து பெருந்துறையில் உள்ள கேசவநாதனின் பண்ணையில் வனத்துறையினர் சோதனை நடத்தினர். அங்கு 2 லார்கிப்பான் குரங்குகளை பார்த்து வனத்துறையினர் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினர். இந்த நிலையில் மாவட்ட வன அலுவலகத்தில் கேசவநாதன் ஆவணங்களை சமர்ப்பித்தார். இவ்விவகாரத்தில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் கேசவநாதன் மீது ஈரோடு மாவட்ட வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் வெளியுறவு கொள்கையை சர்ச்சையான விதத்தில் விமர்சித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி உலக தலைவர்களை பிரதமர் மோடி ஆற தழுவுவதை கிண்டல் செய்தார். வெளியுறவு கொள்கை என்றால் உலக தலைவர்களை கட்டிப்பிடிப்பதுதான் என்று பிரதமர் மோடியின் மனதில் எப்படி நுழைந்தது என்று தெரியவில்லை என்று ராகுல் குறிப்பிட்டார். மேலும் ஒருபடி மேலே சென்று மேடையில் நின்றிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீட்சித்தை கட்டிப்பிடித்து ராகுல் காந்தி செயல் விளக்கம் காட்டியது பாஜக தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மறுபுறத்தில் இத்தாலி பிரதமர் மெலோனி என்று நினைத்து கட்டிப்பிடிக்கவில்லை தானே என்று ராகுலிடம் சந்தீப் தீட்சித் கேட்ட செயலும் கடும் கண்டனங்களை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் மாநாட்டு மேடையில் அரங்கேறிய சர்ச்சையான உரையாடல்களுக்கு ஒன்றிய அமைச்சர் JP நட்டா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்ப்பது மட்டும்தான் பாக்கியிருந்தது என்றும் இது இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம் என்றும் நட்டா சாடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குதிரை எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. கொத்தமங்கலம் மேற்கு பலுவான் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஐயனார் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நடத்தப்பட்டது. மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கை முழங்க ஐயனார் கோயிலுக்கு 21 சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் வாசலில் வரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டன. பின்னர் சிலைகளின் கண்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவில் பொதுமக்கள் பொங்கலிட்டு வழிபாடும் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கர்லம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய இருவரும் தச்சூர் சித்தூர் பசுமை வழி தேசிய நெடுஞ்சாலையின் நடுவில் நின்று ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த சொகுசு கார் இருவர் மீதும் மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பள்ளிப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 6000 வளையல்களை கொண்ட அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.